ஹலோ ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட நியூ இண்டிகேட்டரை பற்றி நம்ம பேசலாம். இந்த இண்டிகேட்டர் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். எப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு கொடுத்துரும், ப்ளஸ் என்ட்ரி பாயிண்ட்டும் காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நிஃப்டி இண்டெக்ஸோட சார்ட்டு வச்சுருக்கோம், இப்போ பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து ஒரு கேப் அப் அடிச்சுது. ஸோ கேப் அப்பில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த கிரே கலர் லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுது. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து எப்போல்லாம் இந்த இடத்த தொடுதோ அப்போல்லாம் நம்ம வந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இன்கேஸ் பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா நம்ம புட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி ப்ரைஸும் கொடுத்துருக்கேன். இங்கே மேலே இந்த பாரில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, ரெசிஸ்டன்ஸ், டார்கெட்டு, சப்போர்ட்டு, என்ட்ரி ப்ரைஸு, ஸோ எல்லாமே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இண்டிகேட்டரில். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் இங்கேருந்து கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா $89 பாயிண்ட்ஸ் இண்டெக்ஸில் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அதே லைனுக்கு வந்திருக்கு, திருப்பி அதே கிரே லைனுக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் இந்த தடவை போகலை. இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் நடந்திருக்கு. இப்போ நிஃப்டியோட ஸ்ட்ரைக் சார்ட்ஸ் பார்க்கலாம். நிஃப்டியோட கால் ஆப்ஷன் இது பாருங்கள், சேம் அதே கேப் அப் தான். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அந்த கிரேயில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணோன்னா இந்த கேண்டிலில் நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். பர்ஃபெக்டாக பாருங்கள், இந்த டார்கெட் லைனையும் போய் அழகாக ரீச் ஆகிடுச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் மார்க்கெட்டு. ஸோ இப்போ புட் ஆப்ஷன் பார்க்கலாம். நிஃப்டியோடது 24,300 புட் ஆப்ஷன், கேப் டவுனு. பர்ஃபெக்டாக பாருங்கள், நம்ம இன்கேஸ் நம்ம இன்றைக்கி புட்டு எடுக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நமக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். ஓஹோ, மார்க்கெட் வந்து நம்ம டவுனில் தான் போக போகுது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொல்லிடுச்சு. ஸோ அதை சஸ்டெயினே பண்ண முடியல அதால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சென்செக்ஸ் ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். சென்செக்ஸ் பாருங்கள், மார்னிங் ஓப்பன் பர்ஃபெக்டாக அதே கிரே லைனில் தான் ஓப்பனிங்கு. ஸோ நம்ம இதுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்ட்ரி போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்டாக போய் டார்கெட் லைனை ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் பயங்கர ட்ரெண்டிங் மார்க்கெட்டு, ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட் எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போகும். ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் ஓவர் க்ரீன் லைனாக இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு டார்கெட். ஸோ அது எல்லாமே சொல்லிடும் அடுத்தடுத்த டார்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிடுவோம். சென்செக்ஸ் புட் ஆப்ஷன் பார்க்கலாம். பாருங்கள், பெர்ஃபெக்டாக அதே இடத்துல கிரே லைனுக்கு கீழே தான் மெயின்டைன் ஆகிருக்கு. சென்செக்ஸ் புட் ஆப்ஷனும் நமக்கு கிளியராகவே சொல்லிடுச்சு இது வந்து மேலே போகாது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். எல்என்டி பார்ப்போம். எல்என்டி பாருங்கள், ஓப்பனிங்கு ஸோ கீழே தான் வந்துச்சு, சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ ப்ளூ லைன், இந்த ப்ரௌன் லைன், இந்த கிரே லைன், இது 3 தான் விஷயமே மார்க்கெட்டில். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹையரில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா சூப்பராக கேப்சர் பண்ணலாம் ஸ்டாக் ஆப்ஷனில். நெக்ஸ்ட் வந்து டிக்சன், எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு. பாலிகேப் பாருங்கள், கேப் அப்பு.
ஸோ ஒரு பெரிய லாங் கேண்டில் ஓப்பனிங்லேயே ஸோ அந்த கிரே லைனுக்கு மேலே பெர்ஃபெக்டாக கொண்டு போயிடுச்சு மார்க்கெட்டை. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோடு வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பிட்காயின் பார்க்கலாம். பிட்காயினும் பாருங்கள் எப்படி பெர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகிட்ருக்குன்னு. இது ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து நான் ரெடி பண்ணதே. ஸோ பண்ணோடனே நான் வீடியோ போட்டுட்டேன். பேக் டெஸ்டிங் வந்து நான் இது வேறு ஃபார்மில் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. பட் இன்றைக்கி தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நம்ம வந்து ஃபாரெக்ஸ்லேருந்து ஒன்று செக் பண்ணிடுவோம். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் பெர்ஃபெக்டாக போய் அந்த லைனை மட்டும்தான் போய் தொடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நான் சொல்கிறது புரியாது. இது யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோடு தான் இந்த இண்டிகேட்டர் இருக்குது. ஹையர் லோ ஹையர் ஹை வச்சு தான் வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த கைடன்ஸில் மேலே வந்து என்ட்ரி ப்ரைஸ், சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், டார்கெட்டு. இந்தியா விக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்தியா விக்ஸ் வந்து 18 above இருந்துச்சுன்னா ஃபுல்லாக செல்லர் கண்ட்ரோல் தான். வால்டிலிட்டி பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதில் வந்து கேப்சர் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு சென்செக்ஸ்லலாம் இப்போ நீங்கள் ஒரு 200 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அசால்ட்டாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுன் வரும், 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் மேலேயும் போகும். ஸோ வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். செல்லர் மார்க்கெட் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ண ரீசன் வந்து அதுதான். இந்தியா விக்ஸ் வந்து பிலோ 18 இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி போடலாம். அதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் இந்தியா விக்ஸு. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்லேயே கேப் அப் ஆகல. பட் வந்து ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு ஒரு விக் மாதிரி வச்சுட்டு இறங்கிடுச்சு. திருப்பி வந்து அந்த கிரே லைன்லேருந்து ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிடுச்சு. மறுபடியும் கீழே சப்போர்ட்டை தொட்டுட்டு மறுபடியும் கிரே லைனுக்கு அழகாக வந்துடுச்சு. இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி இண்டிகேட்டர் வந்து இன்னும் யாரும் ரெடி பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஆல்ரெடி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது என்னோடய ஓன் டெவலப்மெண்ட்டு தான். இந்த இண்டிகேட்டரை டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.